ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது 40 வயதை தாண்டியும் திருமணமாகாத கன்னி நடிகர்களை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் குறிப்பாக ஆண் நடிகர்களை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40 வயசை தாண்டியாச்சு. ஆனால் யாருமே கல்யாணமும் பண்ணிக்கல, இந்த கல்யாணம் பண்ணுற ஆசையும் வரல அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான மேட்டரே கிடையாது. இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றதுக்காக இவங்க சொல்லுவாங்க பாருங்க ஒரு சரியான காரணம், அதுதான் நம்மளை பல ஆங்கிளில் யோசிக்க வைக்குது. அந்த மாதிரியான வித்தியாசமான காரணங்களெல்லாம் எப்படிடா தேடி கண்டுபிடிச்சு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு ஒரு அதரப்பழசான எவனுமே ஏற்றுக்க முடியாத பல காரணங்களை சொல்லி சொல்லி இவங்கெல்லாம் வந்து சிங்கிள் வாழ்க்கையிலே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்மளையும் பல பேர் வந்து திருமணம் ஆகாமல் 40 வயசு மேலே இருப்பாங்க. அதுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நடிகர்கள் தள்ளி போடுறாங்க பார்த்தீங்களா, இது பின்னாடி வேற ஒரு மேட்ரு இருக்குது. அது என்ன மேட்ரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. அது என்ன மேட்டர்ன்றதை இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுவோம். இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது, முதலாவதாக சொல்ல போகிறது நடிகர் ஜெய் அவர்கள் தான். இவருக்கெல்லாம் 40 வயசு ஆயிடுச்சா, பார்க்கறதுக்கு 25 வயசு குழந்தை மாதிரி இது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கண்ணை போய் செக் பண்ணுங்க ஏதாவது ஒரு கண் ஆஸ்பத்திரியில். ஏன்னா இவர் 40 வயசை தாண்டி 41 வயசில் ரன் ஆகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னி வரைக்கும் இவர் கல்யாணம் பண்ணலை. கல்யாணம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இன்னுமே பிளே பாயாக தான் சுற்றி நிற்கிறாரு நம்ம நடிகர் ஜெய் அவர்கள். காரணம் என்னன்னா இவரோட சேர்க்கை சரியில்லை. ஏன்னா இவரோட சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பேர் கல்யாணம் ஆகாமல் சுற்றி நின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வைபவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிரேம்ஜிக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, பாயோ நீ என்ன பண்ணுகிறன்னோ அப்படின்ற மாதிரி கேட்குற போதெல்லாம் இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனால் இவரோட வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய அதிர்வுகரமான சம்பவம் நடந்தது, எதனால் அவர் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவா அவர்களின் இசையமைப்பாளர் தேவா இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட சொந்த தம்பி பையன் தான் தேவா அவர்கள். இவருக்கு வந்து ஒரு மாமா முறையாகுது. இது மட்டும் இல்லாமல் ஜெய் அவர்கள் பேசிக்கலி ஒரு நடிகரே கிடையாதுங்க. இந்த ஆள் வந்து ஒரு மியூசிஷியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனில் போய் நிறைய கிரேடு மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு தான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சினிமாவில் வந்தார். ஆனால் என்ன பண்ணுறது, சினிமாவில் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி போய் ஒரு நடிகர் ஆகிட்டார் ஆக்சிடென்ட்லி இவர். இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கார் ரேசரும் கூட. ஸோ பார்க்குறதுக்கு விஜய் மாதிரிகிறாரு, ஆனால் பண்ணுற பழக்க வழக்கம்லாம் அஜித் மாதிரி அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி போடலாம். இந்த மாதிரி இருந்த ஜெய் ஒரு ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு தம்பி வாய்ப்பு கிடச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை 6,28,000 இவர் எப்படி வந்தார், அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரத்தில் என்ன மாதிரியான ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணார் அப்படின்ற மாதிரி இவரோட கெரியர் விஷயத்தெல்லாம் நம்ம பேச போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த கெரியர் விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இவர் ஒரு தருதரம் பூச்சி வேலையை பார்த்தாரு. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகைகளோட கிசுகிசுக்கப்பட்டார். அப்பப்போ பார்ட்டி, பல நடிகைகளோட ஜாலி, எல்லாம் புண்ணியம் பார்த்தா ஜொல்லு விடுறது, இந்த மாதிரி அவரோட கெரியர் போயிட்டு இருந்தது. ஐ மீன் பர்சனல் லைஃப் கெரியர். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இவரோட வாழ்க்கையில் விளக்கேற்ற வந்தவங்க தான் நடிகை. அந்த நடிகை பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, பார்க்கறதுக்கு கொழுகு முழுகுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த நடிகையோட டேட்டிங் பண்ணி கொஞ்ச நாள் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிப்பாங்கப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு சுற்றி நிற்கிறாங்க. திருமணம் மட்டும் தான் பண்ணல, மற்ற எல்லாம் சொல்லி முடிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த நடிகை விக்ரம் வேதா படத்தில் நடிக்க வேண்டியது இவர் ப்ரெஷர் போட்டார் அப்படின்றதுக்காக இவர் கூட சேர்ந்து வேற ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிச்சாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா வெடிகிற பலூன் மாதிரி வெஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தவர் இந்த நடிகையோட கிசுகிசுக்கப்பட்டார் அப்படின்றது வந்து பரவாயில்ல, ஏன்னா திருமணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இவங்களை வந்து சைடில் வச்சுக்கின்னு இன்னொரு சைடில் வேற ஒரு சில பேரோட ஓட்டின்னு இருந்தார். இது இந்த நடிகை தெரிஞ்சவொடனே இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்கல, இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நான் என்னென்னமோ தியாகங்கள்லாம் பண்ணேன், ஆனால் நீ ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளேயே அடிச்சிக்கினாங்களாம். அடிச்சதுனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுலேருந்து நம்ம தலைவர் ஜெய் அவர்கள் தனியாகவே தான் இருக்கிறார். இதையும் தாண்டி இஸ்லாமத்துக்குலாம் கன்வெர்ட் ஆனார். அப்போவாச்சும் பொண்ணு கிடைக்கும் நம்ம யுவன் சங்கர் ராஜா மாதிரி நினைச்சாரு. ஆனால் அதுவும் நடக்கலை. அதனால ஜெய் அவர்கள் தனியாகவே இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். 41 வயசுக்கு மேலே இவரோட லைஃப்பில் ஏதாவது மிராக்கள் நடந்ததுன்னா கூடிய சீக்கிரம் சோசியல் மீடியாவில் எனக்கு முன்னாடியே எல்லாரும் தலைப்புச் செய்தியாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் நண்பர்களே. இப்போ இவரை தொடர்ந்து ரொம்ப நாளாகவே கன்னி பையனாக இருக்கிறது, சேச்சா வாயிலடி கன்னி பையன்ல கல்யாணமாவத பையனாக சுற்றி நிற்கிற ஆள் நம்ம இண்டஸ்ட்ரியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர்கள் தான். இவருக்கு இப்போ 42 வயசு ஆகுது. இவரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப். அதை சொல்லணும்னா ஒரு வீடியோ பார்த்தாது. சிம்பிளாக சொல்லணும்னா நடிகை நயன்தாராவை சொல்லலாம், த்ரிஷா அவர்களை சொல்லலாம், சனா கானை சொல்லலாம், அன்சிகா மோத்வானியை சொல்லலாம். ஆனால் அன்சிகா மோத்வானி அவர்கள் தான் இவருடைய மண்டையில் உரைக்கும் அளவுக்கு ஒரு பாடத்தை புகட்டிட்டு போனாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நடிகை கூடலாம் இவர் ஜாலியானோ ஜல்சாவோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது அவங்களாம் ரொம்ப ஏமாந்து கவலையில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்சிகா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவர் வந்தோடனே இவர் மண்டையில் உரைக்கிற அளவுக்கு டேய் நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காலகட்டத்தில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும் போது அவர் மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து மனசு ரொம்ப டிப்ரெஷன். ஓ அப்போ நான் வந்து சும்மா வெளியில தான் வந்து பந்தா காமிச்சுன்னுக்கிறேன்னா உள்ள நான் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அவர் உணர்ந்த தருணம். ஸோ அந்த தருணத்தை நினைத்து அவர் குடித்து ரொம்ப குண்டாக மாறினார். அதுக்கப்புறம் ஓகே நம்ம யாரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ நாள் நம்ம யாரும் நம்ம தெரியாமல் இஷ்டத்துக்கு சுற்றி நின்றோம் விஜய் மல்லையா மாதிரி.
இப்போவாச்சும் தெரிஞ்சுக்கலாம். அந்த சிவனடியாராக மாறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போய் உடம்பெல்லாம் குறைச்சி இப்போ என்னோட முதல் காதலி என்னோட ப்ரொஃபஷன் தான் அப்படின்ற மாதிரி இறங்கி கரெக்ட் டைமுக்கு ஷூட்டிங் போயின்னுக்கிறாராம். சரி ஓகே, இப்போ எல்லாமே திருந்திட்டார்ல, இப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, முன்னாடியாச்சும் எனக்கு அப்போ கல்யாணம் இப்போ கல்யாணம்னு சொல்லிருப்பாரு. இப்போ கல்யாணமே வேணாடா சாமி, ஆளை விடுங்கடா, நான் நிறைய படம் கமிட் ஆகிட்டேன், அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 42 வயசில் புத்தி வந்துக்குது பாருங்க நம்ம பாலுக்கு. ஸோ இப்போ இந்த வேலையாக தான் தெரிஞ்சுனுங்கிறாரு. ஏன்னா இப்போ 2-3 படங்கள்லாம் கமிட் ஆகிட்டு இருக்கிறாரு நம்ம எஸ்டிஆர் அவர்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எத்தனை வயசு ஆகுமோ என்னன்னு தெரில, பார்ப்போம். நம்ம விஷால் மாதிரி மண்டபம் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம். நல்ல வேலை மண்டபம் முடிஞ்சிட்டு இருக்கு, முடிய போகுது. அதனால் அவருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் இந்த லிஸ்ட்டில் நான் அவர் எத்தனை வரல. ஸோ இவர் என்ன கதின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இவரை தொடர்ந்து 3வதாக திருமணமே வானாண்டா டே உடுங்கடா, அந்த பேச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த இயக்குனர் மற்றும் நடிகரான எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தான். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் கிட்ட மைக்க நீட்டி உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து கேட்டவனே சலிச்சு போய் இனிமேல் இந்த ஆளுகிட்ட இந்த கேள்வியே கேட்கக்கூடாது விட்றா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு 56 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் கல்யாணம் ஆனான்னா மற்ற எல்லாம் சொல்லி முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்ற மாதிரி அவரை விட்டாங்க. ஆனால் இவர் ஏன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றது இவர் ஒரு காரணம் வச்சாரு பாருங்க. இதை கேட்கும் போது சினிமாவில் இருக்கிற எவனுமே கல்யாணமே பண்ணிக்க கூடாதா அப்படின்ற அளவுக்கு மனநிலையில் வந்துருவானுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காரணம் வச்சார். என்னன்னா இங்கே பாருங்க, ஐ எம் பார்ன் ஃபார் சினிமா. ஸோ நான் வந்து சினிமாவுக்காகவே பிறப்பெடுத்தவன். அதனால் ஒரு சினிமா நடிகராக இருக்க வேண்டும் என்றால் நான் அதுக்காகவே டெடிகேஷனாக இருக்கணும், நைட்டும் பகலும் உழைக்கணும், எப்போ பாரு சினிமா கம்பெனிலே உட்கார்ந்து இருக்கணும், சினிமாவை பற்றி திங்க் பண்ணிருக்கணும், ஷூட்டிங் நைட்டு பகல்னு போவோம். ஸோ வீட்டு பக்கமே போக முடியாது, என்னால் குடும்பம் குட்டி குழந்தைங்கன்ற மாதிரி இருக்க முடியாது. அதனால் ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் முடியாமல் எந்நேரமும் ஷூட்டிங்கில் நான் சுற்றி இருந்தேனா இது நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் அவள் டிவோர்ஸ் பண்ணிட்டானா உங்கள் எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட்டாக போயிட்டு என்னை போய் நாருன்னு கிழிப்பீங்க. அதனால் இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு கல்யாணம் பண்ணாமல் சிம்பிளாக என் வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தா என்ன பெருமையாக பேசுவீங்களா, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அச்சாறு பாருங்க நெத்தியில். நமக்கே குப்புன்னு வேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் அவரோட பாஸ்ட் லைஃப்பை யோசிச்சு பார்த்தோம். நீ இது மட்டும் தான் சொல்கிற, அன்னைக்கு நிலா மேலே கால் வச்சது கை வச்சதெல்லாம் நீ தானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆம்ஸ்ட்ராங்க்கு அடுத்தபடியாக அது எந்த வகையில் சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிகா மேட்ரு, நயன்தாரா மேட்ருன்னு என்னென்னமோ இழுத்தாங்க. சரி விடு, அதெல்லாம் வாலிப வயசு, இப்படி தான் நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி விட்டு தொலைச்சிடலாம். நீ அப்படி தான் ஆகிறியாமே, ஆனால் வெளில வர மாட்டேங்குது மேட்ரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் இவர் ஏன் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவரே பதில் சொல்லனால அந்த பதில் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சொல்லிட்டேன்ப்பா. 4வதாக நடிகர் ஜீவன் அவர்கள். ஸோ ஜீவன் அவர்களுக்கு இப்போ 49 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். நானே சொல்கிறேன் போங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இவர் சூர்யாவோட கிளாஸ்மேட்டு. என்னயா சம்மந்தம் எல்லாம் சொல்லுங்கிற. சூர்யா கிளாஸ்மேட்டுக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏதாவது ஒரு சம்மந்தம் படுத்த வேண்டியதாங்க. இவர் வந்து லண்டன் காலேஜில் படித்தார், அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? சரி இல்லைங்க, சொல்கிறேங்க, விட்ருங்க. 500 கோடி ரூபா சொத்து இருக்குதுங்க. அதனால் வந்து ஆரம்பத்தில் மனுஷன் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் படிச்சு உள்ளே வந்தார், நடிகர் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் காரணமாக கிடைக்கிற பத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு எல்லா பத்திலையும் அட்வான்ஸ் வாங்கி நடிச்சு நின்று வாங்குற அட்வான்ஸில் குடிச்சு சுற்றி நின்று இப்படியே லைஃப் ஓட்டினவர். சரி குடிச்சின்னு ஜாலியாகவே இருந்துடலாம், எதுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி, நம்ம கிட்ட தான் நிறைய சொத்து இருக்கே, ஈஸியாரில் வீடு இது, ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஜாலியாகவே இருக்கிறாராம். அதனால் கல்யாணன்ற வார்த்தை இவரோட அகராதியிலேயே கிடையாது, தமிழில் பிடிக்காத வார்த்தை அப்படின்ற மாதிரி சொல்லி ஜீவன் அவர்கள் இப்பொழுது சிங்கிளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 49வது வயது. 5வதாக தெலுங்கு நடிகர் பிரபாஸ் அவர்கள். பேன் இண்டியா ஸ்டார்னு சொல்லலாம். 45 வயசு ஆயிடுச்சு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணல, கல்யாண பேச்சு எதுவும் அடிப்படலை. ஆனால் நிறைய பேரோட கிசுகிசுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் பாகுபலி 1 மற்றும் 2 பண்ணும்போது அனுஷ்கா அவர்களோட கிசுகிசுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் எல்லா மேடையிலையும் மைக்கு பிடிச்சி அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ இவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான், உடியா பாகுபலி படத்தை பற்றி கேரியா, எப்பா பாரு எங்கள் 2 பேரை பற்றி கேட்குறேன், இனிமேல் நாங்கள் சேர்ந்தே நடிக்க மாட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத விட்டாச்சு. இதுக்கப்புறம் போகிற போகல கீர்த்தி சனோன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணார்ல, ராமாயணம் படம். என்னங்க படம்? அந்த படத்தோட பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓம்கார் அந்த படத்தோட டேரக்டர். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சனோனோட ஒரு 2 பேரை வச்சு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதையும் மறுத்து அண்ணனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இனிமேல் நான் நடிகிற படத்தில் ஹீரோயினே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி தான் கல்கி படத்தெல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஹீரோயினோட சேர்ந்து நடிச்சா தானே கம்பேர் பண்ணி பேசிங்க, நான் நடிகிற எந்த படத்துலையும் ஹீரோயின் கிடையாது, சோலோவா நானே நடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு சில படங்கள் நடிச்சாரு. ராஜா சாப்னு ஒரு படம் வருது, இதில் எதை வச்சு கிசுகிசுக்க போகிறாங்களோ தெரில. இருந்தாலும் எனக்கு வேறு கல்யாணன்றதெல்லாம் இப்போ ஃபோக்கஸே இல்லை, ஆனால் நான் கூடிய சீரம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வேற ஒரு மேட்டர் என்ன போகுதுன்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு வந்து இவருக்கு கொடுக்குறதா பேசின்னு இருக்கிறாங்களாம். ஸோ அது எப்போ வரும் வெளில வரும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கூடிய சீரம் வந்ததுன்னா பிரபாஸ் அவர்கள் 50 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாருன்ற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரோட உயரத்துக்கு யார் கிடைக்கிறான்னு. இப்போ இதனை தொடர்ந்து அடுத்த உயரமான மனிதனை பற்றி பேசுவோம். 6வதா வினய் ராய் அவர்கள். ஸோ வினய் ராய் அவர்களும் பார்த்தீங்கன்னா 45 வயது கடந்த ஒரு இளைஞன், துலு ஸ்பீக்கிங் மும்பை மாடல் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பிறந்து உன்னாலே முதல் படமே சிறான சக்ஸஸுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் கரெக்டான ஒரு முடிவு எடுத்தான். என்னன்னா உன்னாலேயோட போட்டோம் இந்த சாக்லேட் பாயோட தர்தரம்லாம்
இதுக்கப்புறம் நான் வந்து கதை தேர்வு பண்ணி நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பித்து ஜெயம் கொண்டான்ற ஒரு படம் பண்ணார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட், ஒரு நல்ல படம். இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு படம் பண்ணார் வெயிட்டா, மோதி விளையாடு அப்படின்ற மாதிரி சரியான ஃபெயில் அந்த படம். ஸோ மோதி விளையாடுக்கு அப்புறமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2011 வருஷம் டேம் 999 ஒரு படம் கமிட் ஆனார். அந்த படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம். அந்த படம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான், ஆனால் நிறைய கான்ட்ரவர்சியை சந்திச்சுது. அந்த படத்தில் வந்து நடிகை விமலாராமன் நடிச்சிருந்தாங்கல்ல, இவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு அப்போத்துலேருந்து 2011 இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கினே இருக்கிறாங்க. ஆனால் செத்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. ஸோ கல்யாணமே பண்ணலை, எப்போ வேணாலும் பிச்சின்னு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் நம்ம வினயராய் அவர்கள் சிங்கிள் அப்படின்ற ஒரு டைட்டிலோட தான் சுற்றி நிற்கிறாரு. பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா கூட ஒய்ஃப்ன்ற ஒரு இடத்துல வந்து ஸ்பேஸில் காலியாக தான் ஸ்பேஸாக இருக்குமா. ஸோ வினயராய் வந்து அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கிறாரு, சிங்கிளாகவே சுற்றின்னு இருக்கிறாரு. ஆனால் கூடிய சீக்கிரம் விமலாராமனே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ நண்பர்களே, இவங்களெல்லாம் பார்த்து சூடு போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீயா நானா ப்ரோக்ராமில் வந்து பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ வரதட்சணை கேட்குறாளுங்க, ஹெலிகாப்டரில் வர சொல்கிறாளுங்க, 365 புடவை கேட்குறாளுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாமல் இருந்துறாதீங்க. கல்யாணன்றது இவனுங்க எல்லாருமே உங்களை பயமுறுத்தின்னு இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நடிகர் தனுஷ்னு சொல்லலாம், எவ்வளோ பெரிய சொல்லலாம். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. எப்படியோ போயிட்டு இருக்குது, எல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்க. நீங்கள் எதை நினச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க, என் அட்வைஸ் எல்லாம் கேட்காதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். எந்தெந்த நடிகையெல்லாம் 40 வயசு கிராஸ் ஆகி கல்யாணம் பண்ணல அப்படின்னு வரட்டுமா?